அமர்ந்த தண்ணீர் அண்டையே நம்மை வழிநடத்தும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை காண்பதற்காக ஆவலோடு வந்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களிலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன் ஒருவரே என்ற கட்டளையின்படி தேவன் ஒருவரையே நீங்கள் வணங்கி தேவனுக்கு மேலாக எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் தராமல் தேவன் ஒருவரையே ஆராதித்து விசுவாசித்து அவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து வருகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாகி காத்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே தேவன் ஒருவரே என்றும் பாவிகளாகிய நம்மை தேவனை விட்டு தூரம் போன நம்மை தேவனோடு இணைக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்றும் கற்றுக்கொண்டோம். மத்தியஸ்தரான இயேசு நமது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்ததால் அவரே நமக்காக பரிந்து பேசும் மகா பிரதான ஆசாரியராயும் இருக்கிறார் என்றும் சிந்தித்தோம். இன்று நாம் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 முதல் கற்றுக்கொள்வோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்கள் இவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதாக கூறுகிறார். அதை அவர் கட்டாயப்படுத்தவில்லை. எல்லா இடங்களிலேயும் என்றால் விசுவாசிகள் ஒன்றாக கூடும் எல்லா இடங்களிலேயும், அதாவது ஆராதனை நேரங்களிலே ஜெபிப்பதை குறித்து கூறுகிறார். கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது ஆதி திருச்சபையிலே இருந்த ஒரு பழக்கமாயிருந்தது. இன்றும் சில திருச்சபைகளிலே இந்த ஒழுங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இது ஜெபிக்கும் நபர் எவ்வளவு அர்ப்பணிப்போடு முழு கவனத்தோடு ஜெபிக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. முற்காலங்களிலே பலர் ஜெபிக்கும் பொழுது எழுந்து நின்று உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கும்படி கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. யாத்திராகமம் 17 அதிகாரம் 10 முதல் 13 வரை வாசிக்கிறேன், பாருங்கள். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். இங்கே நான் வாசிப்பது போல மோசே கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வாறு கருத்தொருமித்தவனாய் ஜெபிப்பதிலே மற்ற இருவரும் அவனுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். மோசே தனித்து ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போனதை நாம் பார்த்தோம். ஆலயத்திலோ வீட்டிலோ நீங்களும் தனியாக ஜெபிக்கும் பொழுது கரத்தை உயர்த்தி ஜெபிக்காவிட்டாலும் மற்றும் இருவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு மனம் உண்டாகும். ஊக்கமாக ஜெபிக்க முடியும். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். சரி, ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது கரத்தை உயர்த்தி ஜெபிப்பதை சிலர் கேலி செய்கிறார்கள். அது தவறு பிரியமானவர்களே. அவ்வாறு ஜெபிப்பதிலே எந்த தவறும் இல்லை. அப்படி ஜெபித்தால் அதிகமான கவனம் உங்களுக்கு ஜெபத்தில் இருக்கும் என்றால் நீங்களும் அப்படி ஜெபிக்கலாம். பவுல் இங்கே பரிசுத்தமான கைகளை என்று சொல்கிறார். அதாவது கர்த்தருடைய பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட கரங்களாய் அவை இருக்க வேண்டும். உங்கள் கரத்தை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நீங்கள் அர்ப்பணிக்காமல் ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் கரத்தை தூக்கி ஜெபிக்க வேண்டியதில்லை. அடுத்ததாக அந்த ஆண்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே கோபத்தை வைத்துக்கொண்டு கசப்பான ஆவியோடு ஜெபிக்க முடியாது. எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சத்தியத்தை கூறுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 18 அதிகாரம் 19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையில் தன்னோடு ஜெபிப்பவர்களோடு கூட
ஒரு மனம் இல்லாமல் பிரிவினையோடு கசப்போடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட முடியாது. அது மட்டுமல்ல, சபையிலே ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சிலர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக வார்த்தைகளை பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் சிலர் ஜெபிக்கும் பொழுதே தங்களோடு ஜெபிப்பவர்களுக்கு பிரசங்கிக்க முயற்சி எடுப்பார்கள். நாம் அவ்வாறு ஜெபிக்கக்கூடாது. மேலும் 1 தீமோத்தேயு 2:8 ஆங்கில மொழிபெயர்ப்பிலே வித்தவுட் ராத் அண்ட் டவுட்டிங் என்று இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது சந்தேகம் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருப்பது என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, யாக்கோபு தனது நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து கூறியிருப்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஜெபத்தின் மூலம் தேவனிடத்தில் நாம் வரும்பொழுது விசுவாசத்தோடு வர வேண்டும். ஜெப நேரங்களுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கு ஒரு காரணம், இன்று பலருக்கு ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. தேவன் நம் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனிங்கள். ஒரு ஊரிலே அதிக நாட்களாக மழை பெய்யவில்லை. எனவே அந்த ஊர் விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து மழைக்காக ஜெபிக்க ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்தார்கள். கூட்டத்திற்கு வந்த ஒரே ஒரு சிறுமி மட்டும் ஒரு குடையையும் தன்னோலே எடுத்து வந்தாளாம். ஆம், அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். பிரியமானவர்களே, அந்த பெரியவர்கள் யாரும் குடை கொண்டு வரவில்லை. ஜெபத்திலே விசுவாசத்தோடு ஜெபிப்பது மிக முக்கியம். ஜெப குறிப்புகளிலே எல்லாரும் கருத்தொருமித்து ஜெபிக்காத நேரங்களிலே ஆண்டவர் கொட்டாவி விடுகிறார் என்று ஒருவர் வேடிக்கையாய் சொல்லியிருக்கிறார். ஆராதனை வேளைகளிலே ஜெபிக்க முன் வருகிறவர்களும் வாழ்க்கையிலே அவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்தவர்களாய் இருக்க வேண்டும். இருதயத்திலே கோபத்தையோ கசப்பையோ அவிசுவாசத்தையோ வேறு எந்த தவறான எண்ணங்களையோ வைத்து கொண்டு அவர்கள் ஜெபிப்பார்கள் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அதே போல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஜெப கூடுகைகள் அர்த்தமுள்ளதாய் இருக்கும். சரி, அடுத்ததாக ஆராதனை நேரத்திலே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கூறுகிறார். கவனிங்கள், பெண்களை குறித்து சொல்லும் பொழுது பெண்கள் எப்படி உடை அணிய வேண்டும், திருச்சபையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் என்ன என்பதை விவரிக்கிறார். நாம் வாழும் இந்த காலத்திலே திருச்சபையிலே பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை குறித்து 2 எதிரெதிரான கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அந்த இருதரத்தாரும் இந்த வேத பகுதியையே சுட்டி காட்டுகிறார்கள். இதில் ஒரு சாரார் தங்கள் ஆராதனை நேரங்களிலே முக்கியமான எல்லா பொறுப்புகளையும் பெண்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள். செய்து கொடுப்பவர் பெண்ணாக இருப்பார், பாடல் குழுவை நடத்துகிறவர் பெண்ணாக இருப்பார். முக்கியமான எந்த பொறுப்பும் ஆண்களுக்கு அங்கே கொடுக்கப்படாததால் பெண்களே அங்கே அதிகாரம் செலுத்தும் நபர்களாயும் இருக்கிறார்கள். அங்கே அப்படி செய்தி கொடுக்கும் பெண்கள் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக சரியான விளக்கங்களுடன் கொடுப்பார்கள் என்றால் பரவாயில்லை. நான் சிறுவனாக இருந்த காலத்திலே பொன்னம்மா சன்னியாசினி என்ற ஒரு பெண் ஊழியர் சிறந்த கன்வென்ஷன் கூட்டங்களை கேரளத்திலும் தமிழகத்திலும் பல பகுதிகளிலே நடத்தினார்கள். மிக தைரியமாக பாவத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் சாட்சி பகிர்ந்தார்கள். அவர்கள் மூலமாய் பலருடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. அடுத்ததாக இந்த வசனத்தை குறித்து வேறு விதமாய் பேசும் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆராதனைகளிலே பெண்களுக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்காமல் அவர்களை முழுவதும் விலக்கி வைத்திருக்கிறார்கள். அங்கே பாடல் பாடுவதற்கு கூட பெண்கள் பயன்படுத்தப்படுகிறதில்லை. பெண்கள் அங்கே ஆலயத்தை சுத்தம் செய்வது, சமையல் செய்வது போன்ற பின்னணி பணிகளை மட்டும் செய்து வருகிறார்கள். இந்த வேத பகுதியை குறித்து பலருக்கு குழப்பம் இருப்பதற்கு காரணம் அந்நாட்களின் ரோம கலாச்சாரத்தை அறியாததுதான். நம் மனதிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், தேவன் பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார். வேத புத்தகத்திலே நாம் பார்ப்பது போல தெபோராள், எஸ்தர் ராணி, ரூத் என்று
பலரை பழைய ஏற்பாட்டிலே நாம் நினைவு கூறலாம். புதிய ஏற்பாட்டிலேயும் பிரிஸ்கில்லாள் போன்ற பல பெண்கள் ஆத்ம பாரத்தோடு ஊழியங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஊழியத்திலே பிரதானமாக இருந்த பல பெண்களை பெயர் சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். ஆதி திருச்சபை வரலாற்றிலேயும் விசுவாசிகளான பல பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமலும் கர்த்தருக்காக தங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்றாலும் ரோம சாம்ராஜ்யத்திலே அவர்களது தவறான சமயங்களிலே பெண்கள் பிரதான இடத்தை வகித்திருக்கிறார்கள். கொரிந்து பட்டணத்தின் அப்ரோடைட் எனப்படும் கோவிலிலே விபச்சாரமே அவர்கள் சமயமாய் அவர்கள் ஆராதனையாய் இருந்திருக்கிறது. அங்கே தங்கியிருந்த ஆயிரக்கணக்கான வாலிப பெண்கள் தங்கள் வாழ்க்கையை பறிகொடுத்தார்கள். சீவப்படாத பரட்டை தலையே அந்த பெண்களின் அடையாளமாய் இருந்தது. ஒரு பெண் தன் தலையை மூடியிருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்வதற்கான காரணம், அந்நாட்களிலே கொரிந்து பட்டணத்தில் இருந்தது போன்ற எந்த மதங்களுடனும் ஒரு பெண்ணை அவர்கள் தொடர்பு படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் தீமோத்தேயு எபேசு பட்டணத்தில் இருந்த காலங்களிலே தியானாளின் கோவிலிலேயும் பல பெண்கள் இருந்தார்கள். அன்று இருந்த மர்ம சமயங்களில் எல்லாம் பெண்கள் பணிவிடை செய்தார்கள். இந்த தவறான பழக்க வழக்கங்களினாலே அதுபோல தவறுகள் கர்த்தரை ஆராதிக்கும் இடங்களிலேயும் வந்துவிடக்கூடாது என்பதை குறித்து தான் பவுல் எச்சரிப்போடு பேசுகிறார். இந்த காரியங்களை மனதிலே கொண்டவர்களாக இந்த வசனங்களை நாம் படிக்க வேண்டும். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆண்கள் ஜெபிப்பது போல பெண்களும் ஜெபிக்க வேண்டும். இங்கே அவர்கள் ஜெபிக்கலாமா வேண்டாமா என்பது காரியமல்ல. ஆராதனை வேளைகளிலே ஜெபிக்கும் பொழுது அவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்பது முக்கியம். அவரது முக்கியத்துவம் வெளிப்புற அலங்காரத்தை விட உள் அலங்காரத்தின் மீது இருக்கிறது. பெண்கள் ஆராதனையிலே ஜெபிக்கலாம், ஆனால் அவர்கள் உடை கவர்ச்சிகரமாய் யாருடைய உணர்ச்சியையும் தூண்டும் வண்ணமாய் இருக்கக்கூடாது. ஒரு பெண் தன் கணவன் விரும்புகிறபடி உடை உடுத்த வேண்டும். அதே நேரம் ஆராதனைக்கு வரும்பொழுது அங்கே வரும் எந்த ஆண்களுக்கும் தவறான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையிலே உடை அணிந்து வரக்கூடாது. மேலும் ஒரு பெண் அடக்கம் உள்ளவளாய் அமைதலாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடக்கம் என்பது ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய இயற்கையான வெட்கத்தை குறித்து சொல்கிறது. பெண்கள் வெட்கப்படுவது என்பது இந்நாட்களிலே நாம் பார்க்க முடியாத ஒன்றாய் இருக்கிறது. இக்காலத்து பெண்கள் நாணத்தை மறைக்க முயற்சி செய்கிறார்கள். அது பிற்போக்கான பழக்கம் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது. பெண்கள் ஆணுக்கு சரிசமம் என்ற எண்ணத்தினாலே ஆண்களைப் போல முடியை வெட்டி கொண்டு ஆண்களின் உடைகளை அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் நாணம் என்பது பெண்களுக்கே உரிய ஒரு அழகான பண்பு. யூதா ஜனங்களின் பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது எரேமியா 3:3 அதிநிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று, உனக்கோ சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய் என்று கர்த்தர் கூறுகிறார். அந்த காலங்களிலே வெட்கம் அல்லது நாணம் இல்லாத பெண்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான் என்பது தெளிவாகிறது. நாணம் இயற்கையாக பெண்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு இயல்பு. அதை மேற்கொள்ள முயற்சிக்கக்கூடாது. திருமதி லில்லியன் ஸ்டான்லி அவர்கள் தனது அனுபவத்தை எழுதும் பொழுது அவரிடத்தில் வந்து ஒரு இளம்பெண் கேட்ட கேள்வியையும் அவர்களது பதிலையும் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். என் சிநேகிதிகள் எல்லாரும் கலகலவென்று பையன்களிடம் பேசுகிறார்கள், நானோ வெட்கப்படுகிறேன், அதை எப்படி மேற்கொள்வது என்று ஒரு பெண் கேட்டாளாம். அதற்கு அவர்கள் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? நீ அப்படி உனக்கு வரும் வெட்கத்தை மேற்கொள்ள தேவையில்லை. அது உன்னை ஆண்களோடு உள்ள உறவிலே பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பாராட்டுக்குரிய குணம் என்றுதான் கூறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒழுங்கீனமான உடையணிந்து பொது இடங்களிலே அவமானப்பட்டு போகாதபடி வெட்கம் உங்களை பாதுகாக்கும். அது உங்களுக்கு வரம்பை நியமித்து அதற்குள் உங்களை காத்து கொள்ளும். எனவே ஏதோ ஒன்றை செய்ய வெட்கப்படுகிறீர்கள் என்றால் பெண்களாக உங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள். உலகம் மாறுகிறது என்பதால்
கிறிஸ்தவ பெண்களும் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமில்லை. திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களை நாம் கைக்கொள்வதே சிறந்தது. 1 தீமோத்தேயு 2:11-12 பாருங்கள். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாயிருக்க வேண்டும். வேத சத்தியங்களை கற்றுக்கொள்வதை குறித்தும் கற்றுக் கொடுப்பதை குறித்தும் இந்த வசனங்கள் கூறுகின்றன. பவுல் அப்போஸ்தலனின் காலத்தில் மர்ம சமயங்கள் என்று அழைக்கப்பட்ட சமயங்களிலே பெண்களே அதிகமாக பயன்படுத்தப்பட்டார்கள். பெண் பொது இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஏன்? அவருடைய பேச்சோ அல்லது அசைவுகளோ இந்த ஆண்களுக்கும் இடையூறாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு கூறியிருக்கிறார். மேலும் 1 கொரிந்தியர் 14:34 பெண்கள் பேசக்கூடாது என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 2:13-15 வரை பாருங்கள். என்னத்தினால் எனில், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஏவாளின் பாவமே உலகத்திற்குள் பாவத்தை கொண்டு வந்தது. ஒவ்வொரு முறை ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதும் ஒரு பாவியை உலகத்திற்கு கொண்டு வருகிறாள். அவளால் அதைத்தான் கொண்டு வர முடியும். ஆனால் மரியாள் இயேசு கிறிஸ்துவை, உலகத்தின் இரட்சகரை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்தாள். அப்படி என்றால் ஒரு பெண் எப்படி ரட்சிக்கப்படுகிறாள்? குழந்தை பேற்றின் மூலமாகவே ரட்சிக்கப்படுகிறாள். அதாவது ஒரு இரட்சகரை மரியாள் உலகத்தினுள்ளே பெற்றெடுத்தாள். இரட்சகரை உலகத்திற்குள் கொண்டு வந்தது ஒரு பெண் என்பதை கூறும் முன், பெண்ணே பாவத்தை உலகத்திற்குள் கொண்டு வந்தாள் என்று சொல்லக்கூடாது. எந்த ஆணும் ஒரு இரட்சகரை கொண்டு வரவில்லை. ஒரு பெண்ணே ஒரு இரட்சகரை கொண்டு வந்தாள். என்றாலும் ஒவ்வொரு பெண்ணும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தனிப்பட்ட விதத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவள் ரட்சிக்கப்படுகிறாள். அதுபோல ஒரு ஆணும் விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறான். எனவே ஒரு பெண் அன்பிலும் பரிசுத்தத்திலும் ஒரு ஆணை போல வளர்ச்சி காண வேண்டும். மேலும் கடைசியாய் நாம் வாசித்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாய் காணப்பட வேண்டிய 2 குணநலன்கள் விசுவாசமும் அன்பும். கர்த்தர் மேல் நமக்குள்ள விசுவாசம் வளரும் விசுவாசமாக இருக்கட்டும். அதுபோல நம்மை சுற்றியுள்ள மக்களிடத்திலே நாம் காட்டும் அன்பும் பாரபட்சமற்ற பரிசுத்தமான அன்பாய் இருக்க வேண்டும். சரி நேயர்களே, இன்றைய பாடத்தை நாம் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். இன்று கற்றுக்கொண்ட சத்தியங்களை மனதிலே கொண்டு நம்முடைய திருச்சபை சாட்சியுள்ள ஒரு திருச்சபையாய் வாழ தொடர்ந்து கர்த்தருடைய வசனமே நம்மை வழி நடத்தட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இருக்கக்கூடாது என்று யாருக்கு கட்டளையாக பவுல் கூறுகிறார்? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இருக்கக்கூடாது என்று யாருக்கு கட்டளையாக பவுல் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ சபை போதகருக்கு, ஆப்ஷன் பி சபை மூப்பர்களுக்கு, ஆப்ஷன் சி சபை விசுவாசிகளுக்கு. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நாளின் வேத ஆராய்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 2 முக்கிய காரியங்களை பார்த்தோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் பெண்கள் சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பார்த்தோம். ஜெபம் தேவனின் கரங்களை அசைக்கும் ஒரு ஆயுதம். ஆனால் இதை நாம் சரியாக செய்ய வேண்டும். ஒரு மனதோடு, மனதில் கசப்பில்லாமல் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படி அர்ப்பணிப்போடு ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் மற்றவர்கள் மீது கொண்டிருக்கிற மன வருத்தம், மனக்கசப்பு, ஒரு மனதின் ஆவியை எடுத்து போட்டு தேவன் நமக்கு பதில் அளிப்பதற்கு தடையாயிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். உபாகமம் 8:7.